தாம்பர கம்பி ஏன் பதிக்க வேண்டும்? பதிப்பதால் என்ன நன்மை உண்டாகும்? லிங்கம் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நீங்க ஒரு வீடு கட்டியிருக்கிற அமைப்பு இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு பகுதி. இது ரோடுனுடைய அமைப்பு, இதுவும் ரோடுனுடைய அமைப்பு. அப்ரோச் முன்னாடி சௌரியமா இருக்குங்கிறதுக்காக பில்டிங்கை நாங்க இங்க போட்டுட்டோம் சார். இதுலயும் கடையை போட்டு இதை வீடாக்கிட்டோம். இப்போ என்ன நடந்துருச்சுனாக்கா, வடக்கு பகுதிக்கு தெற்கு அதிக காலி இடம், ஒரு 50 அடி கடந்து போச்சு. அதே மாதிரி மேற்கு பகுதியில ஒரு 50 அடி கடந்து போச்சு. இப்ப பாருங்க, மேற்கு பகுதி கிழக்க விட 10 அடி இருக்கு. மேற்கு அதிக காலி இடம், வடக்க விட தெற்கு அதிக காலி இடம். அப்ப இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது? இதுல தாம்பர கம்பி இங்கிட்டு 10 அடி இருக்கா, இங்கிட்டு 5 அடி வச்சுக்கோங்க. இதுல ஒரு தாம்பர கம்பி இப்படியே பதிங்க. அப்ப வடக்க விட தெற்க குறைஞ்சிரும். கிழக்குல இருந்து 5 அடி, இங்க ஒரு 5 அடி வச்சுக்கோங்க, இப்படி பதிச்சுக்கோங்க. அப்ப இதுல இருந்து இங்க வரைக்கும், இதுல இருந்து இங்க வரைக்கும் நீங்க தாம்பர கம்பி பதிச்சிட்டீங்கன்னாக்கா, இந்த தாம்பர கம்பி பதிக்கிறது காம்பவுண்டு சுவருக்கு நிகரானது. ஸோ இது மாதிரி பதிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பில்டிங் தனியா பிரிஞ்சிரும். அப்ப தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியும் இடம் குறைஞ்சிரும். நீங்க வாசலை இங்கிட்டு வச்சு வீடு கட்டிக்கலாம், இதற்கு உண்டான வாசலை இப்படி வச்சு கட்டிக்கலாம். அப்ப பிரிஞ்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.